உடம்பெல்லாம் சூடா இருக்கு. அடடடா, பரவாயில்லையே, நம்ம ஆள் கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சே. இப்ப என்ன பொண்ணு பார்க்க கூப்பிட்டா என்னால போக முடியாது. எனக்கு நைட்ல இருந்து காய்ச்சல் அடிக்குதுன்னு ஒரு ஆக்டிங் போட்டுற வேண்டியதுதான். வெற்றி, இன்னும் என்ன தூங்கிக்கிட்டே இருக்க? என்னடா இன்னும் படுத்துக்கிட்டே இருக்க? எழுந்துடா, நல்ல நேரத்துல பொண்ணு பார்க்க போகணும்டா. வெற்றி, வெற்றி, ஐயோ கடவுளே, என்ன இப்படி கொதிக்குது? வெற்றி, காய்ச்சலும் தலைவலியும் அதிகமா இருக்குமா, முடியலம்மா. ஐயோ, இன்னைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க போகணுமேடா. அம்மா, பொண்ணு பார்க்க போகணும்ல, வெயிட் பண்ணுங்க. வேண்டாண்டா, படு. இப்ப குளிச்சா காய்ச்சல் அதிகமாயிடும்டா. ஐயோ, உங்க அப்பா கிட்ட என்ன சொல்றது? அவர் வேற பொண்ணு வீட்டுல வரேன்னு சொல்லி வச்சிட்டாரே. சரி, நீ படு, நான் உங்க அப்பா கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். இதோ வரேன். எங்க 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 இருக்கீங்க? டேய் வெற்றி, 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 டேய் வெற்றி, டேய் வெற்றி, என்னடாச்சு? வெற்றி, என்னாச்சுப்பா? யோ, ஐயா, உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியா? வர சொல்லுங்க. சீக்கிரம் போய் ஃபோன் பண்ணு போ. பா, டாக்டர்லாம் எதுக்குப்பா? இருங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். என்ன? நீங்க வேற பொண்ணு பார்க்க போலான்னு சொல்லிருக்கீங்கல்ல. என்னடா பேசுற நீ? உனக்கு உடம்பு முடியாம இருக்கிறப்ப பொண்ணு பார்க்க ஒண்ணு கூட்டிட்டு போவாங்களா? உனக்கு உடம்பு நல்லாகட்டும், சரியா? அப்புறமா பொண்ணு பார்க்க போலாம். படுத்து ரெஸ்ட் எடு. இல்ல பாட்டி, அது வந்து டேய், அதான் சொல்றாங்கல்ல, படுத்து ரெஸ்ட் எடு முதல்ல. நாமெல்லாம் வெளியில போலாம். அவ ரெஸ்ட் எடுக்கட்டும். ரெஸ்ட் எடுறா. இது வரைக்கும் காதலோட அடையாளமா ரோஜா பூ தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு இப்ப வெங்காயமா மாறிடுச்சு. தேங்க்யூ. உங்க உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். என் ஆளு தெரிஞ்சோ தெரியாமலோ வேற ஒருத்தி என் வாழ்க்கையில வந்துடக்கூடாதுன்னு அவளே உதவி பண்ணிருக்கா. கடவுளே, உன்னோட கணக்க புரிஞ்சிக்கவே முடியல. என்னமோ உன்னை நம்பிதான் இருக்கேன். எவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்தாலும் அவ கூட என்ன சேர்த்து மட்டும் வச்சிரு. கடவுளே, நான் உங்களுக்கு 108 வெங்காயத்தை உடைக்கிறேன், சரியா? சாரி, 108 தேங்காய உடைக்கிறேன். வெற்றி, வெற்றி, உனக்கு காஃபி கொடுக்க சொல்லவாடா? வேண்டாம் பாட்டி. சரி, நீ படுத்துக்கடா. உனக்கு கஞ்சி காய்ச்சி எடுத்துட்டு வரேன். என்ன? வேண்டாம் பாட்டி. போத விழு. இரு, எடுத்துட்டு வரேன். பேசாம படு. சாப்பிடு. கவிதா, சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆனா வீட்ல செய்யற மாதிரி டேஸ்ட் இல்லைங்க. ஐயோ பாவம், சாப்பிடுறதுக்கு ஆர்டர் பண்ணா நீ இதுல குறை வேற சொல்றியா? இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தேன்னு வச்சுக்க, வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சிருப்பேன். பணமாவது மிச்சமா இருக்கும். இங்க பாரு,
பேங்க் மேனேஜர் 1000 கேள்வி கேட்பான். ம், எதுக்குமே நீ வாயை திறந்துடக்கூடாது. ம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னங்க ஒரு வழியா என்ன ஊமன்னு சொல்லிருங்க, நல்லா இருக்கும். கவிதா, எப்ப பார்த்தாலும் உனக்கு எதுவும் தெரியாது, எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருந்தா, எதுவும் தெரியாத ஆள எதுக்கு கூட்டு வந்தீங்க? இதுல வேற ஒரு குழந்தைக்கு அப்பா வேற ஆயிட்டீங்க. ஏன்டி இப்படி பேசுற? ம், எருமை நசுக்க பார்த்தா அது திரும்ப நம்மள கடிக்கதான் செய்யும். நானே எவ்வளவுதான் பொறுத்து பொறுத்து போறது. எப்ப பார்த்தாலும் என்ன மட்டை தட்டி பேசுறதே உங்களுக்கு வேலையா போச்சு. ஆ, அப்படியெல்லாம் இல்ல. இப்போ ஏதாவது நீ தப்பா சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, லோன் ரிஜெக்ட் ஆயிடும். அதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன். உடனே நீ கோச்சுப்பிய. ஏங்க நான் பேசாம இருக்கிறதுக்கு எதுக்கு இங்க வரணும்? வீட்லயே இருந்திருப்பேனே. இல்ல, பேங்க் ப்ராசஸ்ல நீயும் இருக்கணும். அவங்க ஏதாவது குதர்க்கமா கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்க, அதை நான் சமாளிச்சுப்பேன். ஆனா உனக்கு கஷ்டம் இல்லம்மா, அதுக்கு தான் சொன்னேன். சாப்பிடு சாப்பிடு. வேற ஏதாவது வேணுமா? வேண்டாம் சாமி, இதுவே போதும். காஃபி? வீட்ல போய் வேண்டாம் சாப்பிட்டு. வேண்டாம் வேண்டாம். ஓகே, சீக்கிரம் சீக்கிரம், டைம் ஆயிடுச்சு. சாப்பிடு சாப்பிடு, சாப்பிட்டு கிளம்புவோம். ம்.